மாமதுரை போற்றுவோம். மதுரை மாவட்டத்தில் குறிப்பாக மதுரை மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் பொங்கல் விழாக்கள் ஜல்லிக்கட்டு மட்டுமின்றி பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாட்டமாக நடைபெறுகிறது என்று சொல்லலாம். அந்த வகையில் மதுரை மாவட்டத்தில் காந்தி மியூசியம் அரங்கில் இந்த பதில மாமதுரை அமைப்பின் சார்பாக, அதாவது 6 மாவட்டத்தைச் சேர்ந்த மக்களின் சார்பாக இங்கே 26 வகையில் சிறுதானியங்களை கொண்டு பொங்கல் வைத்தும் மற்றும் பாரினர் வெளிநாட்டினருக்கு மற்றும் அனைவரும் உரியடி திருவிழா மற்றும் கோலப் போட்டிகள் என உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த பொங்கல் திருவிழாவில் ஏராளமான பொதுமக்கள் திரண்டிருந்து உற்சாகமாக கொண்டாடி வருகிறார்கள். நடிகரும் இயக்குநருமான சேரன் அவர்கள் தலைமையில இந்த பொங்கல் கொண்டாட்டங்கள் உற்சாகமாக களை கட்டி கொண்டாடப்பட்டு வருகிறது. நம்ம காந்தி மியூசியத்துல மாமதுரையர் சார்பா 6 மாவட்டம் சேர்ந்து இங்க பொங்கல் விழா ரொம்ப சிறப்பா கொண்டு வர்றோம். இதுல ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா 26 வகையான பொங்கல் வச்சிருக்கோம். 26 வகையான பாரம்பரிய அரிசியும் சிறுதானியங்களும் குறுதானியங்கள்ல வச்சு இன்னைக்கு பொங்கல் விழா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு தானியத்திலையும் ஒவ்வொரு பயன்கள் இருக்கு. அதை கொண்டாடுற விதமாகவும் நம்ம உடல் ஆரோக்கியத்திற்காகவும் இந்த விழா சிறப்பா நம்ம எல்லாருமே சேர்ந்து நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இதை பாத்தீங்கன்னா திணை பொங்கல் எடுத்துக்கிட்டீங்கன்னா திணை நம்மளுடைய உடல் மெருகு ஏறணும்னா குழந்தைகளுக்கான ஒரு முருகனுக்கான ஒரு பொங்கல் தான் திணை பொங்கல். அது மாதிரி வரகு எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு வறட்சி தன்மை அதுல அதிகமா இருக்கும். அந்த பொங்கல் நம்ம பலகாரங்கள் இதெல்லாம் சாப்பிடும் போது நல்லா இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா வெண்பொங்கல் ஒரு ஸ்பெஷலா இருக்கும். அது போக பாரம்பரிய அரிசியில கவுனி அரிசி ராஜாக்களின் அரிசின்னு சொல்லுவாங்க. அந்த ராஜாக்களின் அரிசி தான் நம்ம கவுனி அரிசி. பூங்கார அரிசிங்கிறது பூவையருக்கான அரிசி. அது பாத்தீங்கன்னா பெண்கள் மாதவிடா காலத்துல வர்ற நான் ஒரு 48 நாள் அந்த அரிசியை சாப்பிட்டா அந்த அரிசியோட பயன் அந்த கர்ப்பப்பை பிரச்சனையை பூரா அது தீர்க்கும். அந்த சிறுதானியத்தை ஏன் எடுத்துக்கிறோம்னா உடல் ஆரோக்கியத்துக்கு மட்டும் கிடையாதுங்க, உடல் இழைப்புக்கு மட்டும் கிடையாது. டெய்லி ஒரு 30 கிராம் சிறுதானியம் சாப்பிடறதுனால நம்மளுடைய உடல் நிறைய சாப்பிட முடியாது. எதுவுமே அளவுக்கு மிஞ்சினா அது அமிர்தமும் நஞ்சு. அந்த இதுக்கு ஏத்த மாதிரி நம்ம மில்லட் ஒரு 30 கிராம் தான் ஒரு நாளைக்கு நம்ம சாப்பிடணும். அது ஏதாவது ஒரு வகையா சாப்பிடறதோட ஆவியில வேக வச்சு இந்த பொங்கல் விதமா நம்ம சாப்பிடும் போது அது நம்மளுக்கு ரொம்ப பெனிஃபிட் இருக்கு. இங்க பொங்கல் வைக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பொங்கல் வைக்கிறாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கு. திணை பொங்கல் ஒண்ணு, ஒவ்வொரு பொங்கலுக்கும் ஒவ்வொரு இது இருக்கு. அது மாதிரி வந்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பொங்கல் செய்யறதுலயும் ரொம்ப சந்தோஷம். மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்றோட ஒன்றா இணைஞ்சு ஒரு சிலர் வச்சிருக்கிறதுல ஒரு சிலர்கிட்ட இல்லைனாலும் அவங்கள யாருன்னே தெரியாது. தெரியாட்டினாலும் கேட்டு வாங்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் செஞ்சு வித்தியாசமான பொங்கல்லாம் வச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜல்லிக்கட்டு போட்டிகள் மட்டுமின்றி பொங்கல் திருவிழாவை கோலாகலமாக கொண்டாடுவது வழக்கம். அந்த வகையில் இந்த பொங்கல் திருவிழா 26 வகையான பொங்கல்களை சிறுதானிய பொங்கலாக, சிறுதானியத்தில் வகைகளாக 26 வகைகளில் ஒரே இடத்தில் வைத்து பொங்கல் விழா கொண்டாடி ஒரு வெளிநாட்டவர்கள் எங்கிருந்தை சேர்ந்த பெண்மணிகள் உரியடிக்கும் காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். இது போன்ற ஒரு அருமையான பொங்கல் திருவிழா நமக்கு அனைவருக்கும் உற்சாகத்தை அளிக்கிறது. கலைஞர் தொலைக்காட்சி செய்திகளுக்காக மதுரை மாவட்டத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் ஜெய்கணேஸ்வரன், எம். சுவாமிநாதன்.